राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो भगीरथ महाराज की जय। அழகான ஒரு நாள் கங்கோத்ரி அழகான ஒரு தரிசனம் குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்ற மாதிரி நல்லா குளிர குளிர இமயமலையினுடைய அழகான சுகத்தை அனுபவிச்ச ஒரு நாள். இமயமலையில மழையும் பார்த்தியாச்சு, மேகங்களுக்கு நடுவில் வண்டி போயும் பார்த்தாச்சு, குளூர்ல கை கால் விரைச்சு சொரணை இல்லாம போகவும் பார்த்தாச்சு, சூடு சொரணை எல்லாம் விட்டு போச்சு. இதான் உண்மை. உடம்புலையும் சூடு குறையிறது, சொரணையும் குறையிறது. ஆனாலும் அனுகிரகம் மட்டும் வர்ஷிச்சுட்டே இருக்கான் பகவான். ஹிமாச்சல தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொழுது இதே கங்கோத்ரியில கோவிலுக்கு நடக்க முடியல, காலெல்லாம் சுட்டு பொசுக்கி ஓடினும், நிற்க முடியல எங்களால். அங்க சூடுன்னா அவ்வளவு ஒரு சூடு. போன வருஷம் நான் வந்த பொழுது அக்டோபர்ல ஏதோ வந்தேன். கோவில் வாசல்ல நம்ம சன்னதியிலிருந்து நாம் அந்த லைனில் நின்று இருந்தோம். அப்புறம் அதை தாண்டி பின்னாடி ஒரு மேடை, அதில் இறங்கி பின்னாடி போய் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு தரிசனத்துக்கு கியூ இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் இப்படி போயிட்டு திருப்பி 2வது வருஷம் இப்படி போயிட்டு இப்படி வந்தோம் அப்படின்னா எல்லாமே பகவானுடைய கிருபை. இதுலேயே ஒரு போன மாதம்லாம் நம்ம நின்று பகீரதன் சிலை, பகீரதன் பாறை அதெல்லாம் மூழ்கி போய் தண்ணி ஓடிட்டு இருந்தது கங்கையில். அவ்வளவு தூரம் கங்கை வெள்ள பெருக்கெடுத்து ஓடிட்டு இருந்தான் அந்த இடத்துல. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு பகீரதன் சிலையை பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு. ஆனாலும் கங்கா மாதாவினுடைய அனுகிரகம் என்ன தங்கமா தக்க 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 தக்கன்னு ஒரு நாள் அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி ஜொலிச்சுண்டு ஒரு கங்கா மாதா. அந்த கங்கா மாதா சன்னதிலேயே முழிச்சுண்டு பார்த்துட்டு இருந்த வெள்ளை வெளையேன்னு ஒருத்தன் தான் பகீரதன். நம்ம கீழே பார்த்த இடத்துல பகீரதன் சிலையும் பார்த்தோம், பகீரதனுடைய மூர்த்தியையும் பார்த்தோம். ஸோ கங்கோத்ரிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போய் கோமுக் பார்க்கணும். ஒரு பசுவினுடைய முகம் போன்ற ஒரு அமைப்பிலிருந்து தண்ணீர் வர்றதுனால கோமுக் அப்படின்னு பேர். ஸோ கங்கோத்ரி கிளேசியர் அங்கிருந்து தான் கங்கை வருகிறார். பகீரத பிரயத்தனம் சாதாரணமா நம்ம பெரியவா எல்லாரும் சொல்லுவோம், பகீரத பிரயத்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னி வரைக்கும் நம்ம சனாதன தர்மத்துல விடாமுயற்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பகீரதனை தான் முதல்ல சொல்றது வழக்கம். இந்த பகீரதன் வம்சத்துல வந்தவன் தான் ராமச்சந்திரமூர்த்தி. ரகுவம்சம் அதெல்லாமே பகீரதனுடைய வம்சம் தான். அந்த மாதிரி தான் நம்முடைய மகாத்மாக்களுக்கு அப்படி ஒரு தீவிரமான பிடிவாதம் உண்டு. நல்ல விஷயத்தை நடத்தியே ஆகணும், ஜனங்களுக்கு நல்லதை கொடுத்தே ஆகணும், ஒருத்தரை மனசுல நல்லதை விதைச்சே ஆகணும், அவர்களை நல்லதை மட்டுமே சிந்திக்கும்படியா பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு விடாமுயற்சி நம்முடைய மகாத்மாக்களுக்கு உண்டு. சங்கரரோ, ராமானுஜரோ, மத்வாச்சாரியாரோ, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவோ, வல்லபாச்சாரியாரோ, சமர்த்த ராமதாசரோ, இந்த முயற்சியிலேருந்து அவ பின்வாங்கிறது அப்படின்றதே கிடையாது. இப்போ நாம தான் பல விஷயங்கள் ஆரம்பிப்போம், ஆனா பின் வாங்கிடுவோம். இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த வாட்டி 4 தாம் தீந்தாம்னோ சரி வந்தோம், அது அடுத்த வாட்டி இதே தீந்தாம் நல்ல குறிச்சு நல்லா பார்த்தாச்சு, திருப்தியா பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தானா சொல்லிடுவோம். அதுவும்
இந்த இடத்துல தங்க போறோம் தயாரான இல்லை பரவாயில்ல குருஜி, இங்க இங்க கான்டாக்ட் இது ஃபோன் நம்பர் இல்லை, சாப்பாட்டுக்கும் வெளில போக வேண்டி இருக்கு, எல்லாத்துக்கும் போக வேண்டியிருக்கு, இல்லை பரவாயில்ல குருஜி நான் திருப்தியா சேவிச்சாச்சுன்னு தானா உண்மையோ போய் அவன் திருப்தியா சேவிச்சாச்சுன்ற ஒரு வார்த்தை மட்டும் சாதாரணமா வந்துடும். அப்ப நமக்கெல்லாம் வந்து போதும் அப்படின்னு. ஆனா மகாத்மாக்கள் அப்படி கிடையாது. இப்ப வேதவியாசர்லாம் பாருங்க, சரி எழுதினேன், வேதத்தை நாளா பிரிச்சேன், ஆமா எத்தனை பேர் படிச்சாப்போ அப்படின்னு விடல, அது இன்னும் சிம்பிளிஃபைட் ஆக்கணும்னு சொல்லி மகாபாரதம் கொடுத்தார். அப்படி கூட இல்லை 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 இதுல ஏதோ அவ்வளவு தூரம் அந்த பர்ஃபெக்ஷன் மகாபாரதத்துல சொல்லாதது எதுவுமே கிடையாது. ஆனா அதுலயும் அவருக்கு வந்து இல்லை 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 இன்னும் கூட ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தியானம் பண்ணி நாரதர் வந்து வழிகாட்டி ஸ்ரீமத் பாகவதம் எழுதினார் அப்படின்னு இருக்கு. அப்ப விடாமுயற்சின்றது இவாளுடைய பிளட்ல ஊறி கிடக்கிறது. தவம் பண்றதே வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்திருக்கார்கள். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா பல இடங்கள்ல பல பேருக்கான விஷயங்கள்ல திரும்ப திரும்ப தான் சொல்ல முயற்சி பண்ணிட்டே இரு. சாதாரணமாவே இந்த சைக்கலாஜிக்கல் ரிசர்ச் சொல்றார், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆர்ட், ஏதோ ஒன்று கத்துக்கிறது, எழுதுறது, பாடுறது, படிக்கிறது, பேசுறது, தொடர்ந்து கொஞ்ச நாள் நீங்க பண்ணிட்டே வர வர ஒரு வருஷமோ 6 மாசமோ பண்ணிட்டே வர 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 உங்களுக்கு அதுல சுபாவமா அதுல மாஸ்டர் ஆயிடுவேன். நீங்க அந்த சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எதுவா இருந்தாலும் திரும்ப 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 பண்ணும் பொழுது அது நமக்கு சுபாவமா வர ஆரம்பிச்சிடும். அதேதான் இப்போ ஒரு கெட்ட வழக்கம் பழகிட்டோம்னா திரும்ப திரும்ப பண்ணும்பொழுது அடிக்ட் ஆயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான். அப்ப நல்ல விஷயங்கள்ல சோர்ந்து போகக்கூடாது, திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு திரும்ப திரும்ப அந்த டிரைவரை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு மழை, நமக்கு உட்கார முடியல, வரைச்சு போயிருக்கான். அவனும் அதே மனுஷ உடம்பு தானே, அவனுக்கும் வரைக்கத்தான் செய்யும். ஸ்டியரிங் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் அழுத்துறதா இருக்கட்டும். ஆனாலும் கூட அவன் ஒரு டீயை குடிச்சுட்டு திரும்பி வண்டி எடுத்து நான் ஓட்டதானே ஓட்டுறேன். இன்னைக்கு காத்தால கூட இன்னைக்கு கூட அந்த ஹீட்டர்ல உட்காந்து நம்ம சாப்பிட்டுன்றேன். அங்கே உட்காந்து இருக்கேன், இல்லை குருஜி இங்கே ஹீட்டர் இருக்கு. அப்போ எனக்கு லேசாக குளிர்றதை பார்த்தேன். அவன் பார்த்தா குருஜி நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்றான். அந்த மனசு இருக்கணுமே, ஏன்னா அவன் தான் ஓட்ட போறான். ஆனால் நீங்கள் உட்காருங்க குருஜி. அவனும் சொல்லுவான், ராஜீவ் அந்த பையன், எழுந்துரு குருஜி உட்காரணும். இல்லைடா பரவாயில்லடா, எனக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாது, குளிர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவனும் அதே மனுஷ உடம்பு தானே, எல்லாருக்கும் இவ்வளவுதான் தாங்கும். இப்போ கடுவாலியாவே இருக்கட்டும், உள்ளூர்காரனாவே இருந்தாலும் கூட அவனும் ஒரு ஸ்வெட்டரை போட்டுண்டு, ஷாலை போட்டுண்டு, மஃப்ளரை சுற்றிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் யாரும் வந்து வெற்றுடம்போட ஒன்றும் இங்கே அலையிறது இல்லை. யாரோ சில சாதுக்கள் நான் பத்ரிகாசிரமத்தில் பார்த்துருக்கேன், கேதாரில் பார்த்துருக்கேன் வழியே. அது எல்லாருமே நல்லா சாக்ஸை போட்டுண்டு, ஃபுல் ஸ்வெட்டரை போட்டுண்டு, தலையில் குள்ளாலாம் கட்டிண்டு, மங்கி குள்ளாலாம் போட்டுட்டு தான் இருப்பார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைக்கு சரி நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ கூட நான் பஸ்லேருந்து வாடா தரிசனம் பண்ணணும், இல்லை குருஜி மழை பெய்யறதுனால வர முடியும். ஆனால் சொல்லி ரெண்டு ரெயின்கோட் பின்னாடி இருக்கு, நீ எடுத்து போட்டு 2 பேரும் வாங்க, இவ்வளோதான் வந்திருக்கீங்க தரிசனம் பண்ண, சரி குருஜி ரெயின்கோட் இருக்குன்னா வரேன்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த பசங்களுக்கு. அப்போ அவனுக்கு பாருங்க, அவனுக்கு பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் இருக்காது. இந்த ஒரு டிரைவராக ஓட்டுறது ஹோல்டே ஓட்டுறான், மாடு மாதிரி மிஷின் மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கான். அதுலேயும் நம்ம சிரிக்கிறோம் பேசுகிறோம், அவங்ககிட்ட ஜாலியாக இருக்கும். ஆனாலும் அது என்ன சம்பளமோ அதுக்கு ஸ்ரத்தையோடு இருக்கான் பாருங்க. சின்சியாரிட்டி இருக்கு இல்லையா, உருன்னு கத்திண்டு என்னால் எவ்வளோ வண்டி ஓட்ட முடியும், மேலே ஓட்ட முடியாது, அந்த மாதிரிலாம் யாருமே சொல்கிறதே கிடையாது உத்தராகண்டில். நான் பார்த்த வரைக்கும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ சரி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் இதை பண்ணுறேன், வந்த வாழை பத்திரமா அழிச்சுட்டு போயிட்டு பத்திரமா அழிச்சுட்டு வரேன் அப்படின்ற ஒரு தீவிரம் இருக்கிறா போலே மகாத்மாக்களுக்கு. சரி நாம் வந்துட்டோம், இந்த ஜனங்களை எப்படியா பத்திரமா அழிச்சுட்டு போய் பகவானத்தில் ஒப்படைப்போம். இவாளுக்கு எப்படி இந்த டிரைவருக்கு ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் உரிமையும் இருக்கோ, இதே போலதான் மகாத்மாக்களுக்கும் அன்பும் அக்கறையும் உரிமை. அந்த விடா முயற்சி பண்ணிட்டே இருக்கான். ஒன்றும் வேண்டாம், எத்தனையோ இடங்கள்ல நம்ம வண்டி போயிடுது, எதிர்க்க வண்டி வந்தோடனே நம்ம வண்டி அவன் ரிவர்ஸ் எடுத்து போர் அடிச்சிடும். அவன் இந்த மாதிரி மழையில இந்த மாதிரி ரோட்ல ஏதோ ஓட்டி கொண்டு வண்டி நிப்பாடி பாட இறக்கி விட்டா போதுன்ற சமயத்துல எதற்கு அவ்வளோ வண்டி வருது, உடனே பின்னாடி எடுத்து சில இடங்கள்ல சர்றன்னு எடுத்தான். நீங்க பார்த்தாலும் தெரியல, இன்னைக்கு கூட அந்த இடத்துல லேண்ட் ஸ்லைடு ஆயிட்டு இருந்தது. நீங்க எத்தனை பேர் கவனிச்சு, லேசா ஒரு கல் 2 கல் எல்லாம் விழ ஆரம்பிச்சது. அந்த கேப்புக்குள்ள ஒரு அழுத்தி சர்றன்னு வெளில எடுத்துட்டு வந்தான்.
அந்த 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 மொமெண்ட் அவ்வளவு கரெக்டா. நேத்தி நம்ம உத்தரகாசிக்கு வரும்பொழுதும் ஒரு இடத்துல சர்ன்னு ஓட்டின்னு வந்தான். அப்ப அவனுக்கு அந்த அக்கறை இருக்கு இல்லையா, இந்த 16 பேர் இவாளை அழிச்சுட்டு போக வேண்டியது என் கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவனுக்கு. அப்ப எத்தனை தூரம் அதுல அந்த ஸ்ரத்தை இருக்கும், விடாம வண்டி ஓட்டிட்டு இருந்தாலும். இதே ஸ்ரத்தை, இதே விடாமுயற்சி தான் மகாத்மாக்களுக்கும் நம்ம மேல அதே அக்கறை தான் இருக்கு. சமர்த்த ராமதாசர் ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அதாவது வெறும் உபதேசம் மட்டும் கிடையாது. சமர்த்த ராமதாசர் லைஃப் ஹிஸ்டரி பார்த்தோம்னா ஹெல்த்து, வெல்த்து, பாலிடிக்ஸு, ஃபேமிலி மெயின்டெனிங் எல்லாத்துலேயுமே ஒரு கைடன்ஸ். அது மாதிரி ஒரு குருன்றவா வெறும பக்தி மட்டும் பண்ணு, இல்லாட்டி நாமஜபம் மட்டும் பண்ணு, பூஜை மட்டும் பண்ணு, இதை மட்டும் இல்லை, இதை தாண்டியும் வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் ஒழுங்கா வாழறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்குமாக சொல்லித் தருவார்கள். இது ஒரு தர்மம். கைடன்ஸ்னா ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னே கிடையாது. அதனால ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்னா ஒன்னே சுவாமி மட்டும்தான் இல்லை. சாப்பிட்றதுல இருந்து, எழுந்துக்கிறதுலேருந்து, நடக்கிறதுலேருந்து, தூங்கிறதுலேருந்து, பேசுறதுலேருந்து, யோசிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு தெய்வீகம். ப்ரூஃப் கிருஷ்ணன். கிருஷ்ணன் ஸ்வயம் பகவான். பூத்தனா வந்தாலும் அவளை ஹேண்டில் பண்ணணும். அவன் பெருசாக 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 மாடும் மேய்க்கணும். அவன் கூட்டத்துக்கு ஏதான, அதுவும் பாருங்க, அவன் தான் இந்திர பூஜையை கெடுக்கிறான். அவனால தான் மழை பெஞ்சு எல்லாரும் சொல்ற பகவான் மலையை தூக்கி காப்பாற்றிட்டான். ஸோ வேற ஆப்ஷனே கிடையாது அவனுக்கு. ஸோ பக்தி, ஆன்மீகம் அப்படின்றது வாழ்க்கைக்கு தானே ஒழிய வாழ்க்கையை விட்டுட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு விதமான மகத்துவம் உண்டு, மரியாதை உண்டு. அப்ப சமர்த்த ராமதாசர் அவர் இருந்த காலகட்டத்தில் சில பேர்ல ரொம்ப ஏழையா இருப்பா, ரொம்ப வயிற்று பழப்பே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான், வாயி. அந்த ஊர் பேரே வாயின்னு தான் பேரு. அந்த ஊர்ல யாரோ ஒரு பிராமணர் இருந்தார். பெருசா அவருக்கு ஒன்றும் தெரியும், ஆனா ரொம்ப சம தசையில இருந்தார். அப்ப சமர்த்த ராமதாசர் தான் அவர் ஆசிரியச்சிருக்கார். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஏழை பிராமணன், குச்சேல மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்ப அவ்வளவு அழகா அவன் சமர்த்த ராமதாசரை சரணாகிருந்தா. அப்ப சமர்த்த ராமதாசருடைய ஒரு கோட்டீஸ்வர சிஷ்யன் ஒருத்தர் வர அழகா அவரு நமஸ்காரம் பண்றார். சமர்த்த ராமதாசர் இப்படி பார்க்கிறார். நல்ல வியாபாரி, நல்ல பணம் எல்லாம் இருக்கு. உடனே சமர்த்த ராமதாசர், அடே இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கூட, அவன் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன உண்டு, அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடு, அவன் குடும்பம் நடத்தணும் இல்லையா அப்படின்ற. இந்த வேலையை போட்டு கூட, அந்த வேலையை போட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு வேலை, அவன் குடும்பம் நடத்துறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அதற்கான வேலையை கொடுத்து ஒரு மாதாந்திர வருமானம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ண. உடனே அவர் சரி குருநாதா ஏற்பாடு பண்றான். என்ன வேலை? சமர்த்தராமன், அவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அவன் என்ன வேலை பண்றான், அவனுக்கு என்ன வேலை பண்ண முடியும்னு பாரு, அதுக்கேற்ற மாதிரி கொடு. நீ அவனுக்கு இப்படி வேலையை கொடுத்துரு, அவனுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் நீ சன்மானம் கொடு, அவனுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடு. இந்த கதையே வச்சுக்கல. இவன் என்ன வேலை பண்ணுவானோ, உனக்கு எந்த வேலைக்கு உபயோகம் ஆவானோ, அந்த வேலைக்குரிய சம்பளம் என்னவோ அதை கொடு. ஆனா மாசம் அவனுக்கு ஒரு வருமானம் இருக்கும். இதுதான் அழகு. அவனுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்ல அந்த ஏழை பிராமணன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதன் பிறகு அந்த கோட்டீஸ்வரனும் அவருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுண்டு அவருக்கு ஏதோ ஒரு குமாஸ்தா வேலை மாதிரி கொடுத்து அதுக்கு என்ன சம்பளம் உண்டோ அது சமர்த்தராமன் சொல்றார். இந்த மாதிரி கை மீறி எதையும் பண்ணாது, நீ எத்தனையோ பேரை வேலைக்கு வச்சுட்டு இருப்பாய், அந்த மாதிரி இதுல உனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஆள் வேணும் இல்லையா, அந்த ஆளை வச்சுக்கோ, அதுக்கு என்ன சம்பளம் உண்டோ கொடு. ரொம்ப அழகு. இவனுக்கு நிறைய பணம் இருக்கு, என்னோட சிஷ்யன் இவனுக்கு நன்னா கொடு, அதெல்லாம் கிடையாது. இந்த தகுதிக்கு இந்த வேலை இது மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் சொல்றார். அப்ப நம்ம தகுதி என்னன்னு குருவுக்கு தெரியும். எந்தெந்த விஷயங்கள்ல நாம் எவ்வளவு தூரம் என்னென்ன விஷயங்களை பண்றோம் எல்லாமே அவருக்கு புரியும். அதன் பிறகு அந்த பிராமணனுடைய வாழ்க்கை, அவர் குடும்பத்தை நடத்துறதுக்கான வருமானம் ஒரு கரெக்டா ஃபிக்ஸா மாசம் வர மாதிரி அதற்கான ஒரு வேலையும் கிடைச்சு ஒரு மரியாதையா சமுதாயத்துல வாழும்படியான ஒரு ஸ்திதியில வச்சார். அதன் பிறகு ஒரு அந்த பணக்காரன் வரும்பொழுது கூட கேட்கிற, என்னடாப்பா அவன் எல்லாம் வேலையெல்லாம் ஒழுங்கா பண்றானா, நீ கொடுக்குற சம்பளத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, உனக்கு பிரயோஜனமா இருக்கா, ஏன்னா
சும்மா பணத்தை கொடு, அவன்கிட்ட பணக்காரன்றதுனால ஒருத்தனை பணத்தை அள்ளி அள்ளி கொடுன்னு சொல்றதும் பைத்தியக்காரத்தனம். ஸோ உனக்கு உபயோகமாக இருக்கு, அதை நான் சொல்லிட்டு நீ பண்ணல, அப்பப்போ ரெஃபர் பண்ணிக்கிறான், அதை கிராஸ் செக் வேறு பண்ணிக்கிறான், சரியா இருக்கானா, ஒழுங்கா இருக்கானா, கொடுக்குற வேலையை பண்ணுறானா, நீ கொடுக்குற சம்பளத்துக்கு ஒர்த்தா இருக்கானா இல்லையா, ஒருவேளை அவர் இல்லைன்னு சொன்னால் இந்த இந்த விஷயங்கள்லாம் ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்லுவேன். ஏன்னா அந்தந்த விஷயத்துக்குன்னு ஒரு தகுதி உண்டு இல்லையா, அந்த தகுதிக்குரியதான தன்மையை நாம தகுதியை வளர்த்துக்கணும். இதெல்லாமே சமர்த்த ராமதாசர் அழகா சொல்றார். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய சிஷ்யாளோட உட்காந்து சமர்த்த ராமதாசர் பேசிட்டு இருக்கும்பொழுது அழகா ஒரு சிஷ்யன் கேட்குறான், இந்த வாசனான்னு சொல்லுவோம், ஏதோ சில விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு அது இருந்துட்டே இருக்கே, இது எப்போ மாறும், எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறான். பல விஷயங்கள் பார்த்தோம்னா நமக்கு அது உட்காந்துட்டே இருக்கு. இப்போ கல் மேலே ஆசை இருக்கிறவன் எந்த ஊருக்கு போனாலும் எங்கே கல் கடன் தேடுவான். கல் மேலே ஆசை இல்லாதவன் கல் கடை வாசல் பெருசாக அவனுக்கு ஒன்றும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அப்போ இந்த வாசனா ஏதோ ஒரு ஈர்ப்பு இழுத்துட்டே இருக்கு இல்லையா பல விஷயங்கள்ல. சில சந்தர்ப்பங்களில் சில பேர் ஆரம்பத்திலேயே பிடிச்சு போயிடும், சில பேர் ஆரம்பத்தில் சண்டை வரும். இது எல்லாமே நம்முடைய வாசனை, கர்ம வாசனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த கர்ம வாசனை ஒண்ணு வேண்டாம். இப்ப நாமெல்லாம் காலை அட்டை பிடிச்சிக்கணும், அட்டை பூச்சி கடிச்சுடுச்சு அப்படின்னு தான் சொல்றோமே. இங்கே ஆமா அது கடிக்கும், உப்பை தேய்ச்சிக்கணும், அடுத்த வேலையை பார்த்துக்கணும். ஏன்னா அவனுக்கு இங்கேயே இருந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் கிடையாது, இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனா நமக்கு பழக்கம் இல்லாதனால பெருசா பாதிக்கிறது. அந்த மாதிரி கர்ம வாசனை, சில விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு, ஒரு வெறுப்பு, இது எல்லாமே எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்துட்டு தான் இருந்தது. இன்னைக்கே கங்கைக்கு போனோம், கங்கா மாத்தாலாம் நன்னாத்தான் இருந்தா, ஆனால் அந்த குளிர் கொஞ்ச நேரத்தில் கை காலெலாம் சொரணை எடுத்து போகும்பொழுது துக்கம், அழுக, சீக்கிரம் முடிச்சுட்டு போய் வண்டியில் உட்காந்தா போதும் அப்படின்னு இருந்தது. அதே வண்டியில் சுட சுட சமோசா வந்து ஆகா நல்லா தான் இருந்ததுன்னு இருந்தது. அது கசந்தது, இது இனிச்சுது. அப்போ இதெல்லாம் கர்ம வாசனை தான், வேற ஒன்று. அந்த மாதிரி பல விஷயங்களில் ஈடுபாடு இருக்கு மகராஜ், சில விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறது இல்லை. முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய கடமைகளில் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கசப்பு இருக்கும், ஒரு தொய்வு இருக்கும், ஒரு உற்சாகமே இருக்காது. அதே வெட்டி கதை பேசணும்னு வச்சுக்கோங்க, யார் தலையாக உருட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் பேசுவோம் பாருங்க, டைம் போகிறதே தெரியாது. அது பாட்டுக்கு அடுத்த யாரை வேணால் தலையை உருட்டும், உனக்கு அது தெரியுமா அது தெரியுமா, 1-2 மணி நேரம் போயிடும். கசங்க 1-2 மணி நேரத்தில் தூக்கம் வரும். வம்பு பேச யாராவது தூங்கிருக்காங்க, ஒரு ஆள் கை தூங்கும், சத்தியமாக தூங்கியிருக்க மாட்டேன். எந்த வம்பு வேணா இருக்கட்டும், இதை டிவியில் ஏதாவது வம்பு இருக்கட்டும், இல்லாட்டி புக் பேப்பரில் ஏதாவது வம்பு படிப்போம், யாராவது வம்பு சொல்லுவா, அந்த வம்பு சமயத்தில் அந்த தூக்கம் கூட போயிடும் தெரியுமா அப்படின்னு. சத்சங்கம்னா அப்படியே கண்ணு சொருகும், அது ஏனே தெரியாது, நன்னா கண்ணு சொருகி வரும் நமக்கு. எனக்கு வரலப்பா பசங்க சொல்லும்போது. அப்ப இதெல்லாமே கர்ம வாசனை. சில விஷயங்கள்ல சில சந்தர்ப்பங்களை சில பேர் பார்க்கலாம், அவளுக்கு வந்து இந்த வைல்ட் லைஃப் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பாம்பெல்லாம் ஜாலியாக எடுத்து பிடிச்சி விளையாடின்னு இருப்பா, சாதாரண பூச்சி. நம்மலாம் கற்பாம்பூச்சியாக கட்டில் மேலே ஏறி உட்காந்துருக்கும். ஸோ எல்லாமே கர்ம வாசனை, பலவிதமாக உண்டு கர்ம வாசனை. சில பேருக்கு ஒரு விளையாட்டுலேயோ ஒரு கலையிலையோ ஒரு ஆர்வம், இது எல்லாமே பார்த்தோம்னா கர்ம வாசனையோட நிறைய பேஸ் உண்டு. அப்போ அந்த பிள்ளை கேட்குறான், குருநாதன் அந்த கர்ம வாசனை. அப்போ சமர்த்தனாமதை சொல்ல, ஆமாம்ப்பா எல்லாருக்குமே கர்ம வாசனை உண்டு, கர்ம வாசனையினாலே தான் நாம் எல்லாருமே பிறந்திருக்கோம். இந்த கர்ம வாசனை போகிறதுக்கான சுலபமான வழி திரும்ப திரும்ப சத்சங்கம் நிறைய கேட்கறது. மகத்பாத ரஜோபிஷேகம் அப்படின்னு நம்ம ஜடபரதர் சொல்லுவார். நிறைய சத்சங்கம் கேட்க கேட்க நிறைய பகவத் விஷயத்துல மனசு லயப்பட 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 என்ன ஆகும்னா இந்த கர்ம வாசனை விட்டு போகும். சமயம் நம்ம சொல்லுவோம் காளி பெருங்காய டப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் எனக்கு தண்ணி கொடுப்பா, பார்த்தா அந்த ஸ்ப்ரைட் பாட்டிலு, பொவென்டோ பாட்டில், இல்லாட்டி எதனா பெப்சி பாட்டில் இருக்கும். நான் சொன்னால் தண்ணி குடிக்க மாட்டேன், அது எப்போ தண்ணி குடித்தாலும் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும், குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அதோட வாசனை அப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதை விட ஸ்ட்ராங்காக ஒரு வாசனை அதுக்குள்ளே போட்டால் தான் இந்த வாசனை மாறும். சாதாரண அந்த புது பெயிண்ட் எல்லாம் அடித்தோம்னா அந்த வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சொல்லுவா, இந்த நல்ல வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்களேன், இந்த வெங்காயம் எல்லாம் அந்த வாசனையும் இருக்கும், வெங்காயத்தோட வாசனை அதே அடி போய் போயிடும். அதுக்கப்புறம் அந்த கற்பூரம்,
கற்பூரத்தை அங்கங்கே பிடிச்சி போட்டோம்னா இந்த வாசனையில் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடும். சென்டெல்லாம் அடிச்சுக்கணும் இல்லையா, அந்த வாசனையில் வேர்வை வாசனை மாறி போயிடுது இல்லையா. ஸோ அப்போ கர்ம வாசனையை விட பலமான வாசனை எதுன்னா பகவத் வாசனை, பகவத் தியானம், பகவன் நாம ஜபம், பகவானுடைய சத்சங்கம். இப்போ உங்கள் மனசில் 1000 விஷயங்கள் இருக்கு, எவ்வளவோ லோடு பண்ணியிருக்கு. அதில் கங்கோத்ரி லோடு பண்ணியாச்சு. இன்னைக்கு கங்கோத்ரி, பத்ரிநாத், இன்னைக்கு எல்லாம் லோடு பண்ணி வச்சிருக்கோம். கங்கனாணி குளிச்சது, பின்னாடி வெந்நீரில் குளிச்சாளா, கங்கனாணியில் குளித்தோம் அப்படின்னு அதை மட்டும் தான் லோடு பண்ணிக்க. பின்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் லோடு பண்ணிக்கப்படாது. அப்போ அந்த கங்கோத்ரி அது உள்ள உட்காரது இல்லையா. இத்தனை வாசனைகளை தாண்டி இப்போ இனிமேல் தீபாவளி கங்கா ஸ்நானமா, எஸ் கங்கான்னு கேட்ட உடனே இத்தனை கங்காவை பார்த்தேன் இல்லையா. அலகநந்தாவை பார்த்தேன், கங்கனாணி பார்த்தேன், மந்தாகினி பார்த்தேன், பாகீரதி பார்த்தேன், இவ்வளவு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்புறம் பிண்டார் பார்த்தோம். அப்போ இது எல்லாமே வரும் இல்லையா நமக்கு திரும்ப 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 மனசுக்குள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா மனசில் மற்ற விஷயங்கள் அமுங்கி இது மேலே ஜம்முன்னு உட்காருது. அப்போ சமர்த்தராமதாஸ் சொல்றார், அப்பா நிறைய பகவத் விஷயம் போட 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 அதுலேயே மனசு லயப்படும் போது என்ன ஆகும்னா எந்த கர்ம வாசனையினாலே நம்ம மனசு ஏதோ விஷயத்தெல்லாம் ஈடுபடுறதோ அதிலிருந்து அது விலகி போயிடும். அதுலேருந்து தானா விலகி 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 பகவத் சரணார விந்தத்தில் ஈடுபாடு. திருமங்கை மண்ணு ஸ்திரீலோலனா அலைஞ்சுன்னு இருக்கார், ஜாலியாக எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கார். அவளை குமுதவல்லி நாச்சியார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிக்கிறார். அப்போ அவள் சத்தியம் வாங்குறா, டெய்லி 1008 பேருக்கு அடியவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும், ததி ஆராதனம் அப்படின்னு சொல்றார். அதை தான் பண்ண ஆரம்பிச்சு அதில் ருச்சி வர 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 மற்ற விஷயங்கள ருச்சி தானாக குறைஞ்சி போயிடுறது. இப்போ சின்ன வயசாக இருக்கும்போது பலூன் வச்சு விளையாடிட்டு இருப்போம், பொம்மை வச்சு விளையாடி இருப்போம், சைக்கிள் வச்சு விளையாடி இருப்போம். ஒவ்வொரு வயசு ஆக 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 அதை விட பெருசான விஷயங்கள் கிடைக்கும் பொழுது தானாகவே இதை போட்டுட்டு போயிடுறோம் இல்லையா. இப்போ சமயத்தில் நம்ம குழந்தைகிட்ட ஒரு ஃபோன் அப்படின்னா கோச்சிக்கும், ஏன்னா அதுக்கு நம்மளை விட ஃபோன் பெருசு. ஏன்னா நம்மளால கொடுக்க முடியாத ஒரு ஆனந்தத்தை அந்த ஃபோன் அதுக்கு கொடுத்து விடுறது. அப்போ அதை விட பெருசாக ஒன்று கொடுத்தா அதோட வயசு அதை பசங்க கிடச்சி வச்சுக்கோங்க, ஃபோனை போட்டுட்டு விளையாட போயிடும். வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ரீசன். அதை விட பெருசாக ஒன்று கிடைக்கிறது அப்படின்னா தானாகவே மனசு அதில் தான் போகும். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கே ஃபோன்லாம் இருந்தது. இந்த குளிர்லேயே தப்பிச்சா போதும், வேனில் உட்காந்தா போதும் தானே தோணிது. எல்லார்ட்டையும் ஃபோன் இருந்தது, எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஒன்றும் வேண்டாம், தரிசனம் பண்ணலாம், ஒரு சீக்கிரம் கதையை முடிச்சாருன்னா ஏறி போய் வண்டியில் உட்காரலாம், அப்பாடான்னு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி 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 கங்கனாணி வந்ததுக்கு அப்புறமா தான் அப்பாடா அப்படின்னு ஆச்சு. அப்போ எது பெருசுன்னு வரும்போது அந்த ஃபோன் இப்போ பெருசாக தெரியலையா, அந்த குளிர்லேயே நம்மளை காப்பாத்தின்டா பெருசு. அப்போ பெரியதான பகவான் உலகத்திலே ரொம்ப பெரியவன் என்றைக்குமே பகவான் தான். அந்த பகவானை கொடுக்க 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 இந்த கர்ம வாசனை எப்படியே தோத்து போயிடும். அதனால நிறைய சத்சங்கம் கேடும், நிறைய பகவத் தியானம் பண்ணு, நிறைய பகவன் நாம ஜபம் பண்ணு அப்படின்னா. அவன் கேட்க, குருநாதா அப்ப ஒரு சத்சங்கம் கேட்டா மாறிடுமா? திரும்ப 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 கேட்டுட்டே திருப்பி பகீரதன் தான். விடாமுயற்சி பண்ணாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மாலே மாற்ற முடியும். நீங்க பார்த்துட்டு உத்தராகண்ட்ல அங்கங்க லேண்ட்ஸ்லைடு, நான் 9 வருஷமா பார்த்துருக்கேன். லேண்ட்ஸ்லைட் ஆகும், அதை கிளியர் பண்ணுவா, ரோடு கட்டுவா, திரும்பி ஒரு லேண்ட்ஸ்லைட் ஆகும், திரும்பி ரோடு கட்டு. இதே நான் பார்த்து 9 வருஷத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே தான் விடாமல் பண்ணிட்டு தான் இருக்க. ஒரு இடத்துல விழுந்து இன்னொரு இடத்துல விழும், மாற்றி 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 பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, கிளியர் பண்ணுறதுனால தான் நம்மளால சீக்கிரம் கோவிலுக்கு ஒரு 1 ஹவரில், ½ ஹவர், 20 மினிட்ஸ்லாம் டிலேயில் போயிட்டு இருக்கோம்னா பண்ணுறா இல்லையா. ஸோ இதே மாதிரி பகவத் தியானம் திரும்ப 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 அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு அவமானம், ஒரு கவலை, ஒரு பயம் வந்து அதை ரொம்ப சின்சியராக ஆலோசனை பண்ணுவோம். என்னமோ தெரியல, எனக்கு அதை நினச்சி நினச்சி வருத்தமாக இருக்கு, அவள் பார்த்து என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாளே. எப்படி இதை வந்து ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுமோ அந்த மாதிரி திரும்ப 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 பகீரதன் மாதிரி பகவான் கிட்ட மனசை நம்ம தான் ட்ரெயின் பண்ணி வைக்கணும். நம்ம மனசை நம்ம தான் ட்ரெயின் பண்ண முடியும், வேற யார் பண்ண முடியும்? நம்ம மனசை நாம தானே ட்ரெயின் பண்ணணும்.
இன்னைக்கு ஆப்பிள் தோட்டம் எல்லாம் பார்த்தோம். ஆப்பிள்லாம் நல்லா தான் இருந்து இருந்தாலும் இந்த குளிரில் இறங்கெல்லாம் வேண்டாம், பரவாயில்ல, வெளிலேருந்து பார்த்தா போதும்னு தோணிட்டா இல்லையா? திரும்ப திரும்ப அதே தான். நம்ம மனசு ஒன்றுத்துக்கு வேலை கொடுத்துடுத்துன்னா அது முக்கியம்னு வரும்பொழுது மற்ற எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு நாம தயாராக இருக்கோம். ஸோ பகவான்ற ஒரு விஷயத்தை பிடிக்க 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 இந்த கர்ம வாசனைன்ற விஷயங்கள் நம்ம விட்டு போகும். அதனால நிறைய யாத்திரைலாம் எதுக்கு வரோம்னா இந்த பகவத் தியானம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தங்கத்தை அது ஜொலிச்சா இல்லையா கங்கா மாதா, பகீரதன்ற விஷயம் படிச்சிருக்கோம். அந்த பகீரதன் உட்காந்து தபஸ் பண்ண ஒரு இடத்தை இன்னைக்கு பார்த்துட்டோமா இல்லையா? பகீரதன் 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 அவ்வளவு அழகா அந்த கங்கை பரம பவித்திரமானவள் பகீரதன் காரணமாக கொண்டுதான் பூமிக்கு வந்தாள். அது காரணமாகவே நம்ம அத்தனை பேருக்குமே இன்னி வரைக்கும் சத்கதி கிடைக்கும். அவ்வளவு குளிர்லயே ஆளாளுக்கு இங்கிருந்தோ ஒரு பாட்டில் எடுத்து கங்காஜலம் பிடிச்சோமா இல்லையா? நம்ம ஊரா இருந்தா குடிக்கிற தண்ணியை கீழே கொட்ட மாட்டோம். இங்க கங்கை ரொம்ப வசதி. பிஸ்லரியை கொட்டிட்டு கூட கங்கையை எடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணி வந்திருக்கோம். அப்ப 20 ரூபா பிஸ்லரி ஆர்டர் பெருசு இல்லை, இங்கேருந்து எடுத்துட்டு போற நம்ம கையால் எடுக்கிறது. கங்கா ஜலம் கிடைக்காமலாம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்லயே கிடைக்கிறது கங்கா ஜலம். அவ்வளவு அழகா தீபாவளி சமயத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல கங்கா ஜலம் எல்லாம் விற்கிறோம். நம்ம அவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நம்ம கங்கையை பார்க்கிறோம், நம்ம கையால் எடுக்கணும். அந்த ஒரு சந்தோஷம் தானே. நான் என் கையால் எடுத்தேன் அப்படின்னு பொழுது இந்த கங்கையை தொட்டுட்டா இல்லையா? அப்ப அதுதானே பெருசா தெரியுது. அந்த குளிர் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம பார்த்தோம் எத்தனை பேர் குளிச்சா அந்த குளிர்ல. நமக்கு அவளை பார்த்தா அழுக வருது. ஜாலியா துண்டை கட்டிட்டு ஆம்பளை பொம்பளைக்கெல்லாம் சகத்து மேனிக்கு போய் அந்த குளிர்ல இறங்கி அதாவது நடிங்கலாம் இல்லை. சரி குளிர்றது சரி போய் குளிக்கணும். சொக்கம்மா தண்ணி தொட்டால் நமக்கு ஏற்கனவே கை கால் உணர்ச்சி போயிட்டு இருக்கு. இதுல வேற குளிக்க போறா அப்படின்னா என்ன தில் இருக்கணும் மனசுல. ஏண்டான்னா வந்துட்டேன், இந்த இடத்துல கங்கையில குளிக்க வேண்டாமா? இந்த கங்கா ஸ்நானம் எனக்கு வேணும், என் வாழ்க்கைக்கு என் பாவம் எல்லாம் போகட்டும்ன்ற இந்த பாவத்தினால எனக்கு பல கோடி ஜென்மா வருமே. எனக்கு அந்த ஜென்மா வேண்டாம் சாமி. ஒரு 5 நிமிஷம் குளிர்னாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் உடம்பு நடுங்கினாலும் பரவாயில்ல. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனன் நீ ஜடரே செய்யணும், எனக்கு சுத்த வேண்டாம், என் பாபங்கள் எல்லாம் போகட்டும், இந்த ஜென்மாவோட எல்லாம் முடியட்டும்னு அதை நினைக்கும் பொழுது இந்த குளிர் பரவாயில்லன்னு தோணி போயிடுது. அப்பதானே குளிக்க முடியும், இல்லாட்டி எப்படி குளிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று விதேகின்னு அதை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு கண்ணதிலே நிறைய விதேகியை பார்த்துட்டோம். சாதாரணமா யாரும் பெரிய சாதுக்கள் இல்லை, பெரிய காவிலாம் உடுத்திக்கல, எல்லாம் சாதாரண குடும்ப ஆஸ்தாமிகள் தான். ஆனால் நல்ல வயசானவா, இள வயசுக்கார கூட கிடையாது, நிறைய பேர் வயசானவா இறங்கினார்கள் குளிச்சார்கள் அப்படின்னா அப்ப அந்த மனோபலம், அதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, மனோபலத்தை நன்னா வளர்த்துக்கோங்க. இமயமலை திரும்ப திரும்ப அதான் சொல்றது, மனோபலம் கூடட்டும். அந்த மனோபலம் தான் நீங்க உங்களுடைய கஷ்டங்களையோ கர்ம வாசனையோ ஓவர் கம் பண்ண முடியும். உடனே பகவான் தள்ள கை வச்சு உனக்கு இனி உன் மனசுடைய கஷ்டமே வர அப்படிலாம் கிடையாது. இது ஒரு ப்ராசஸ். திரும்ப திரும்ப இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். உங்க மனசுக்குள்ள கோபமோ பயமோ அழுகையோ சந்தேகமோ குழப்பமோ அதை நீங்க தான் திரும்ப திரும்ப மேற்கரிச்சு வெளில வரணும். பகீரதன் மாதிரி வெளியில வரும் பொழுது அதை ஜெயிக்கும் பொழுது தானே சந்தோஷம். ஒரு விஷயம் உங்களால முடியல, ஆனா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது கொடுக்குற ஒரு உற்சாகம் இருக்க வேற யாரும் தர முடியாது. ஒரு விஷயத்த நீங்க அடிக்டா இருக்க, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம். நான் ஒரு காலத்தில் அவ்வளோ காஃபி குடிப்பேன், அவ்வளோ டீ குடிப்பேன், எல்லாம் விட்டுட்டேன். அது நிறைய பேர் நான் பார்த்துக்கேன், செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம். அவசரம் ஒரு காலத்தில் அப்படி சிகரெட் குடிச்சிருந்தேன், இப்போ நான் விட்டாச்சு, நல்லா தான் இருக்கு. அப்போ அவளுக்கு அது அந்த தன்னை ஜெயிக்கிறது இருக்கு பாருங்க, பெரிய காரியம். அதுக்குத்தான் இப்ப இந்த குளிர்ல பழகிட்டேன் இல்லையா, இப்பெல்லாம் 26 25 என்ன இது, நாங்கள் 1 டிகிரில இருந்து 6 டிகிரிலாம் பார்த்துருக்கோம் தெரியுமா அப்படின்னு. அவ ஊருக்கு போனேன், என்ன ஊருக்கு நசனசா கசகசான்னு இருக்கு, எப்படி இருந்து ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லவும் செய்வோம். அதனால மனோபலம், மனதில் உறுதி வேண்டும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय बोलो
राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर शूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। जय बोलो भागीरथी माता की जय। जय बोलो भगीरथ महाराज की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा।